எல்லாருக்கும் பயம் என்னன்னா, சார் நான் இறந்து போயிடணும், ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இறந்து போயிடணும், நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமா, என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமா. ஒரு மனிதனுடைய உள் ஆழத்தை, அவனுடைய சக்தியை, மன வலிமையை, வள்ளுவர் சொன்ன மனத்திடத்தை பார்க்கணும்னா அவனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் செய்யணுமோ, அது ஒரு சின்ன சுண்ணத்து ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம். இதாயிடுமா அதாயிடுமா அதாயிடுமா, கூகுள் சொல்லுது இதாயிடுது, மண்டல வளருமா, இது மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மனிதன் வந்து இறந்துட்டு இருக்காரு. அப்போ கேட்குறாங்க ஒரு ரிப்போர்ட்டர், சார் நீங்கள் வந்து இறந்து போயிடுவீங்கன்னு உங்களுக்கு பயமா? அவர் சொல்றாரு ரொம்ப அழகா ஒரு ஷாயரியில, மௌத் கி உமர் கித்னா ஹே. தயவு செய்து யாரும் உடனே ரகு தாத்தாண்டாதீங்க. மௌத் கி உமர் கித்னா ஹேனா, இவ்வளோதான், நான் இவ்வளோ நேரம் ஆக போகுது நான் இறந்து போகிறதுக்கு, சிர்ஃப் ஏக் தோ பல் ஹி ஹே, ஒரு 2 நிமிடங்கள், ஒரு 2 வினாடிகள் தான் இருக்கலாம், அப்புறம் இறந்து போகிறோம். ஜிந்தகி ஏக் சில்சிலா ஹே. எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்மலை போல, ரேஞ்ச் சில்சிலா. சிர்ஃப் ஆஜ்கல் கேலியே भी नहीं, இன்னைக்கு மட்டும் இல்லை, லைஃப் வந்துகிட்டே இருக்கும். டெத்துங்கிறது ஒரு அப்பப்போ. வாஜ்பாய் ரைட்டிங் ஆன் இஸ் டெத் பெட், மௌத் கி உமர்னு எழுதியிருக்காரு. அவர் அப்புறம் சொல்றாரு, மே ஜீபர் ஜியா அவர் மண் பர் மரும். எவ்வளோ முடியுமோ ஒரு மனுஷன் வாழ முடியுமோ நான் வாழ்ந்துட்டேன். மண் பர் மரும், மனசோட நான் இறந்து போக போறேன். ஜரூர் வாபஸ் லோட்டாவுங்கா, டெஃபினட்டா நான் திருப்பி வருவேன். அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? ஃபிர் கியூ மே டரும். முதல்ல எங்கே ஆரம்பிச்சு ஃபிர் கியூ மே டருன்னு முடிக்கிறாரு. யாரும் உங்களுக்கு பயமா இல்லை சார் சாவறதுக்குன்னு கேட்கும்போது, அப்பேற்பட்ட மனிதன், ஒரு பிரதமராக இருந்த மனிதன், அந்த மனிதனுடைய மன வலிமையையும் அவர் மன தூய்மையையும் ஒரு குட் கவர்னன்ஸ் டே என்கிற அளவில் நம்ம நீங்க பாராட்டுறோம். நாற்கரா என்கிற ஒரு சொல்ல எனக்கு தெரியாது. அது மாதிரி நாற்காலி தெரியும், சதுரம் தெரியும். நாற்கரா குவாட்ரிலேட்டரல், இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல், பொன் நாற்கர என்கிற ஒரு கான்செப்ட் கருத்தை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து, அட பாவீங்களா, கல்கட்டா நீங்க அந்த பக்கம் இருக்கிறீங்க, டெல்லி மேல இருக்கிறீங்க, சென்னை ரொம்ப நம்மளால பெனிஃபிட் வந்துச்சு. நம்ம இங்க உட்காந்து பேசினா யாருக்கு பெனிஃபிட்? நீங்க லாரி டிரைவர் கிட்ட பேசுனீங்கன்னா, ட்ரக் டிரைவர்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல்ல டெல்லி, கல்கட்டா, மும்பை அண்ட் சென்னை வந்ததுனால எவ்வளவோ ட்ரக் டிரைவர்ஸ்க்கு வேலை, எவ்வளோ ட்ரக்ஸ்க்கு வேலை. நம்ம நாமக்கல் ஆட்கள் கிட்ட பேசுனீங்கன்னா, நாமக்கல்ல பல வெள்ளாளர்கள் சொல்லுவாங்க, சார் இந்த அவர் போட்டார் சார், அது நாற்கர் எங்களுக்கு வேலை கிடைச்சது. த ஹோல் இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா மாத்தினது அடல் பிஹாரி வாஜ்பாய். அதே போல அணுகுண்டு நாம போட மாட்டோம், நாங்க நான் வயலன்ஸ் தான் இருப்போம், நம்ம காந்தி மாதிரி தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற கும்பல் கிட்ட நாங்க அணுகுண்டுவோம் போடுவோம். ஏன்னா நாங்க வலிமையுடன் இருக்க வேண்டும். ஆனா அதை வந்து அமைதிக்காக, நிம்மதிக்காக தான் உபயோகிப்போம் தவிர வேற எதுக்கும் போருக்காக உபயோகிக்க மாட்டோம்னு அடிச்சு சொன்ன 1998 போக்ரான் பிளாஸ்டுக்கு அப்புறம். சண்டை போடுவோம் எங்க நாட்டுக்காக, और इस देश के लिए हम मरेंगे, இந்த இதுக்காக நாங்க சாவோம். அப்புறம் சொல்றாரு இப்பேற்பட்ட அடல் பிஹாரி வாஜ்பாய், और मरने के बाद, சரி நம்ம செத்துட்டோம், गंगा जल में बहती हुई हमारे अस्थियों, गंगा ஜலத்துல மிதந்துட்டு போற நம்மளோட அஸ்தியம், कोई कान लगे के सुनकर, யாராவது ஒரு சுனேகா, யாராவது ஒருத்தர் காதை எடுத்து எங்க அஸ்திகளுக்குள்ள அந்த காதை வச்சு கேட்டாங்கன்னா, एक ही आवाज आएगी, ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், ஒரே ஒரு குரல் தான் வரும். என்ன சொல்லும்? பாரத் மாதா கி ஜெய். நாட்டுப்பற்றோட ஒரு ஹைட் பாத்தீங்கன்னா உச்சக்கட்டம் அடல் பிஹாரி வாஜ்பாயோட. அவர் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சொல்லும் போது, பார்லிமெண்ட்ல வந்து ஸ்மிருதி இரானி சொல்றாங்க, கேமரா போகுது, நிறைய பேர் கண்ணு துடைக்கிறாங்க. அவர் எப்ப சொன்னாரு? 1999 எழுதினது, இன்னைக்கும் கண்ணு துடைக்கிறாங்க. Such a man, a statesman, a diplomat, a politician, a poet, a leader, and I am so happy. ஒரு மனிதன் நல்லது பண்ணிட்டு போனாங்கன்னா, ஒரு மதன் மோகன் மலாவியா இருக்கலாம், அடல் பிஹாரி வாஜ்பாயா இருக்கலாம், நீங்க பண்ணீங்க, நீங்க பண்ணிட்டு விட்ட நாடு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு குட் கவர்னன்ஸ் அவர் பண்றாருன்னா, ரொம்ப அழகா சஞ்சீவி பிரதர் சொன்னாரு, எப்பவுமே அவரை பத்தி, அவர் வாயை திறந்தா காங்கிரஸ் ஆட்சி ஆரம்பிச்சிருவாங்க. இஸ் அ குட் மேன் பட் இன் த ராங் பார்ட்டி, குட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப அவ்வளவு விமர்சிக்கிற ஜான் பீட்டர் என்ன சொன்னார்? பிரதர் சொன்னாரு 7 to 9 டிஎம்கே அடியேன்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து கை கோத்துட்டு, வாஜ்பாயோட கை கோத்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி தான் இருந்தாங்க 1999 இருந்து 2004. கேட்டா மட்டும் பாலிடிக்ஸ்ல வந்து அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர சகோதரர்களும் நண்பர்களும் இல்லைன்னு ஒரே ஒரு சொற்றொடர் சொல்லி வச்சு தமிழை வச்சு ஓட்டிடுவாங்க. நம்ம பாருங்க என்ன பண்றது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்ஸ்மேன் குட் கவர்னன்ஸ் டே வி செலிப்ரேட் டுடே.
நான் செகண்ட் பார்ட் லாஸ்ட் பார்ட் ரொம்ப கவலைப்படாதீங்க, இன்னும் 5-8 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் பேசணும். ஜான் பீட்டர் அங்கே வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்காரு பாவம், கிறிஸ்மஸ் அவர் போகணுன்னு. எங்கள் அவுட் பேஷண்ட் யாராவது இப்படி மூவ் பண்ணாங்க வச்சுக்க, நேராக உள்ள போய் பைல்ஸ் இருக்கா செக் பண்ணுப்பான்னு எடுத்துகிட்டு போயிடும்.